ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாய்க்கு ருசியாக காரசாரமாக புளி மிளகாய் சட்னி சுவையாக எப்படி செய்கிறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே வந்து சேரும். புளி மிளகாய் பூண்டு எந்த அளவுக்கு எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். நீட்ட மிளகாய் 25 கிராம், குண்டு மிளகாய் 25 கிராம், மொத்தம் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீட்ட மிளகாய் காரமாக இருக்கும், குண்டு மிளகாய் டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த 2 மிளகாயில் ஏதாவது ஒரு மிளகாவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பூண்டு பார்த்திங்கன்னா, மிளகாய் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு உரிச்ச பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இது புளி மிளகாய் சட்னிங்கிறதுனால புளிப்பு சுவையும் காரமும் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும். புளியில் நாறு கொட்டைகள் இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாய் சூடு பண்ணியிருக்கேன். முதல்ல மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் வறுத்து எடுக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வரணும், லைட்டாக கலர் மாறணும், ரொம்ப கருகிடக்கூடாது. மிளகாய் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கேன். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசமாக இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். மிளகாய் நல்லா ஆறி வரட்டும். அடுத்து அதே கடாய் சூடு பண்ணிக்கோங்க. உரிச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் சட்டியிலே இந்த பூண்டை வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. சுட்ட பூண்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதை சுட்ட மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இந்த அளவுக்கு பூண்டை வதக்கினதும் இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கோங்க. இப்போ பூண்டும் நல்லா ஆறி வரட்டும். அடுத்து திரும்பவும் அதே கடாய் சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து, அரை ஸ்பூன் கடுகு, வெறும் கடுகு, உளுந்து சேர்க்காத கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து குறைவான தீயில வச்சு கடுகு படப்படன்னு வெடியும் பாருங்கள். அந்த அளவுக்கு இதை வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. கடுகு வெடிகிற நேரம் போதுமானது, மற்ற பொருட்களும் நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கோங்க. புளி எடுத்தோம் பாருங்கள், அதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. இப்போ இது கூடவே ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரம் புளிப்பு இது 2த்தில் எது கூடுதல் ஆனாலுமே இந்த வெல்லம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். புளியில் சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா இழுத்து இந்த புளி நல்லா வெந்து வந்துடணும். நம்ம சேர்த்த தண்ணி சுத்தமாக அந்த புளி இழுத்துருக்கு. இந்த அளவுக்கு நல்லா அந்த புளி வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஆறி வந்திருக்கு. முதல்ல இந்த மிளகாவும் இந்த தனியா மற்ற பொருட்களும் முதல்ல மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், கல் உப்பாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை முதல்ல கொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சதும் இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். முதல்ல பூண்டு சேர்த்து ஆட்டினீங்கன்னா சரியாக அரைப்படாது. முதல்ல இந்த பொருட்களை கொரப்பாக அரைச்சிட்டு இந்த பூண்டை சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச புளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து சேர்க்க போகிற பொருள் ரொம்ப முக்கியமானது. நல்லா பியூர் நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம முழுக்க எண்ணெய் சேர்த்து தான் ஆட்டி எடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் சேர்க்கறதுனால 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸாகவும் அரைச்சிக்கலாம், நைஸாகவும் அரைச்சிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். நான் அரைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லை, கோர்ஸாகவும் இல்லை, ஒரு மீடியமாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் சூடு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய், மொத்தம் 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். முழுக்க நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இதுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் 1 பாதியமாக உணுக்கின ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ரொம்பலாம் கலர் மாறக்கூடாது. பூண்டோட பச்சை ஸ்மெல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பூண்டை வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த புளி மிளகாய் சட்னியை இது கூட சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. பேனில் இருக்கிற சூட்லேயே இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிடணும். அவ்வளோதாங்க, மணக்க புளி மிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்காகவே இட்லியை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த புளி மிளகாய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை ஏர்டைட் கண்டெய்னரில் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதில் தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு இந்த சட்னியை எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.